க்கு யாரும் அப்படின்றது இல்ல. இருக்காங்க தான் இன்னமும். ம். இருந்தாலும் வைஃப் தான் அப்படி பண்ணா வைஃப் தான் பண்ணுவாங்க. வேறு யாருமே இல்லை. தனியாகவே இருந்து கதைச்சு பேசுகிறதுக்கு ஃபோனில் எவ்வளோ கதைச்சாலும் நேரில் இருந்து கதைக்கிற மாதிரி இருக்காது தானே. ஸோ அவங்க வேலையில் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டியர் ஹஸ்பண்ட், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் என்ன? என்னோட சவுந்தரராஜ். சவுந்தரராஜா. ஓகே, இன்னைக்கு உங்களோட பர்த்டே என்ன? அப்படியா? எத்தனையாவது பர்த்டே? இது 35. 35? ஒப்பா, நல்ல ஜாங்கியாக இருக்கிறீங்க. இப்போ தான் 25 படியல் மாதிரி தலையில் டையெல்லாம் அடிச்சுக்கொண்டு மாடலாக இருக்கிறீங்க. அப்போ உங்களோட இந்த 35வது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வைஃப் தான் அனுப்பி என்ன பேர் அவங்களுக்கு? எங்கே இருக்காங்க? வெளியில் இல்லை, இங்கே உள்ளூரில் கொழும்புல இருந்தால் வந்து. ஓ, உள்ளூரில் யாரெல்லாம் இருக்காங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்கள் கூட ரொம்ப நாளாக பேசாத யாரோ தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களோட கதைக்கிறேன் இல்லையா? ஒரு சின்ன இதால் கொஞ்சம் நாளாக கதைக்கிறேன் இல்லையா? இப்போ அதுக்காண்டி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து உங்களுக்காக பிடிக்கும்னு சொல்லி சாக்லேட்ஸ் இருந்தால் பிடிக்கும் அவனு சொல்லி சாக்லேட் பாஸ்கெட் உண்டு. யாரான்னு சரியாக பிடிபட இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களோ இப்படி செய்கிற அளவுக்கு, பர்த்டே செய்கிற மாதிரி. செய்கிற அளவுக்கு யாரும் அப்படின்றது இல்லை. இருக்காங்க தான் இன்னமும். இருந்தாலும் வைஃப் தான் அப்படி பண்ணா வைஃப் தான் பண்ணுவாங்க. வேறு யாருமே இல்லை. அவர் வேறு ஒரு ஆள் பண்ணியிருந்தால் இப்போ அவங்க கோவிச்சிருவாங்களே, இவ்வளோ சொல்லியிருந்தேன் இந்த பேர் சொல்ல இல்லையாண்டு. பேரை சொல்லலாம். அப்போ அது நீங்கள் தான் சொல்லணும். யாரண்டு யாருண்ட ஐடியா இல்லையா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. உங்களை வந்து நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கட்டும் அவனு சொல்லி உங்களுக்காக ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் உண்டு. யாரும் தெரியல அனுப்புனாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எதிர்பார்க்க இல்லையா? பார்க்கவே இல்லை நான். அப்போ யாராக இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? யாராக இருந்தால் சந்தோஷப்படுவீங்க? யாராக இருந்தாலும் சந்தோஷம் தான். இப்போ கூடுதலாக அவங்களோட விருப்பம் அனுப்பக்கூடிய ஆளுண்டா, விரும்பி அனுப்பக்கூடிய ஆளுனா உங்களோட வைஃப் ஒரு ஆள் தானே. அப்படியா? உங்களோட சகோதரங்கள் அப்படி யாரும் இல்லையா? அப்படி யாரும் இல்லை. ஒருவேளை உங்களோட நண்பர்கள் யாராவது அனுப்பியிருப்பாங்களோ தெரியலையே. இங்கே இருக்கிறீங்க, யார் யாருக்கு தெரியும்? உங்களோட நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாதா? நண்பர்கள் தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். அது அதுக்கு வாய்ப்புகள் குறைவேண்ணே. இப்போ உங்களுக்காக அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு கேக் உண்டு. கேக் வந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ப்ளூ கலர்ண்டா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ யாராக இருக்குன்ட்டு ஏதாச்சும் நல்ல ஐடியா ஏதாவது? கூட வைஃப் தான். வைஃபை தவிர வேறு ஒரு ஆள் இருக்கண்டா யார்? அப்படி இல்லை. அப்போ நம்ம கேக் வந்து கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஹஸ்பண்ட், ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த ஹஸ்பண்ட்ன்றது நான் இல்லை, உங்களோட வைஃப் தானே. அப்புறம் என்ன இதை பண்ணிக்கிறேன் இல்லை? ஓகே, அவங்க தான் இதெல்லாம் பார்த்து ஆசையாக அரேஞ்ச் பண்ணி அனுப்பினவங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களோட கூட இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுன்னு சொல்லி சொன்னவங்க. ஸோ எவ்வளோ தான் தூரத்தில் இருந்தாலும் எப்போவுமே அந்த அன்பும் பாசமும் மாறாது. உங்களை நினச்சி தான் இருக்கிறாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் வருவோம் தானே, மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள்ட்ட வேறு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி விட்றேன்டா? வார்த்தை இல்லை. அவங்க இப்படி சொன்னாங்க நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்கு. அப்படியே அவங்க சொல்லிவிட்டவங்க ஐ லவ் யூ டியர்ன்னு சொல்லிவிட சொல்லி. அப்போ பதிலுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? என்ன மொடலாக படியல் மாதிரி எல்லாம் வலிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு இப்படி வைக்கப்படுறீங்களே ஐயா?
அப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க தானே. ஸோ அப்போ அதுக்காக தான் சும்மா நான் ஜோக்காக தான் சொன்னான், கோவிக்காதீங்க. அண்ட் அவங்க வந்து இது உண்மையிலே சொல்லிவிட்டாங்க, அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ நான் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரம் வருவேன். இப்படி பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ தனிமையிலேயே அவங்களோட வாழ்க்கை வந்து தனியாகவே இருந்து கதைச்சி பேசுகிறதுக்கு, ஃபோனில் எவ்வளோ கதைச்சாலும் நேரில் இருந்து கதைக்கிற மாதிரி இருக்காதானே. ஸோ அவங்க அந்த வேலையில் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு வரோம். நீங்கள் ஹாப்பி தானே? நான் ஹாப்பி. ஓகே, நான் அப்புறம் ஃபோட்டோ ஒன்று எடுப்போம்.